ஓகேங்களா. டோன்ட் ஸ்பீக் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, பிஸ்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, வெஸ்டேஜில் ஒரு டைம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, நான் இந்த மீட்டிங்லாம் டெய்லி அட்டன் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்கிறோம். ஒரு சில நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விட்டுட்டு அப்படியே 1 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, வெஸ்டேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படியே மறந்துட்டீங்க. நாளைக்கு உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது வெஸ்டேஜில் சேர்ந்துட்டு உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் வெஸ்டேஜா, நான் அப்போவே பார்த்துட்டேன், வெஸ்டேஜில் நான்லாம் சேர்ந்துட்டேன், வெஸ்டேஜில் நான் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, நான்லாம் பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் அப்படிங்குவீங்க. டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ் டு ஃபியூச்சர் வெஸ்டேஜியன்ஸ். ஃபியூச்சரில் யாராவது வெஸ்டேஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் பண்ண வரும்போது உங்களை இன்வைட் பண்ணும்போது அவங்கள்ட்ட போய் நெகட்டிவாக பேசாதீங்க. நீங்கள் என்னங்க பண்ணீங்க, நீங்கள் உண்மையாலும் டெய்லி மீட்டிங் அட்டன் பண்ணி இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு பிஸ்னஸில் ட்ரை பண்ணிங்களா? எதுவுமே பண்ணல. ஜாயின் பண்ணீங்க, மீட்டிங் ட்ரைனிங் எதுவும் அட்டன் பண்ணல, எந்த டைமும் கொடுக்கல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டீங்க. நீங்கள் ஏதாவது இழந்தீங்களா? ஏதாவது உங்களுக்கு லாஸ் ஆச்சா? ஏதாவது லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கொடுத்த காசுக்கு பொருள் வந்துடுது, ₹1 கூட எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல. அதுவும் வீட்டுக்கு தேவையான வேற ஒரு கடையில் வாங்குகிற அத்தியாவசியமான பொருள் தான். ஓகேவா. தேவையில்லாத ஏதோ வந்து குக்கர், மிக்ஸி, அது மாதிரி ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்க ஃபேனு, சும்மா ஏதோ அப்படின்னு வாங்கலையே, எதுவும் காசே வேஸ்ட் ஆகலையே. கொடுக்குற காசுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கினீங்க. எவ்ரி மந்த் உங்கள் வீட்டுக்கு தேவையான குவாலிட்டியான பொருள் இங்கே இருக்குது, வாங்கலாம். பிஸ்னஸ் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃப்ரீ ட்ரைனிங் நடக்குது, உங்கள் அப்ளைன்லாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வேணும், எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணி பேசலாம், அந்த பிஸ்னஸை கற்றுக்கலாம், தொடர்ந்து நின்று ட்ரை பண்ணலாம். நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டீங்க, நாளைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஹோப்போட நம்பிக்கையோட இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு சூட்டாக, ஏன்னா எனக்கு இது அப்படியே நடந்துச்சுங்க. நான் இந்த பிஸ்னஸில் வரும்போது, இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ண புதுசில் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் சொல்லும்போது அவருக்கு இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி எப்போவோ தெரிஞ்சிருக்கு. ஓகேவா. இது நடக்காது, இது முடியாது, இது ஆகாது, எங்கள் அப்பா ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தார், இதில் எல்லாம் சம்பாதிக்கவே முடியாது, ரொம்ப நெகட்டிவ் பேசிட்டார். ஓகே. எனக்கு அப்படியே வந்து ரொம்ப வந்து அந்த நைட்டு தூக்கமே வரல. பட் இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன், எனக்கு இது ஓகேவான்னு தோணுது, என்னால் பண்ண முடியும்னு தோணுது, நான் பண்ணதுனால தான் ஆச்சு. ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, ஒருத்தர் நெகட்டிவாக பேசும்போது எத்தனை பேர் அதை தாண்டி வருவாங்க, யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி